அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே ஒரே ஒரு மரகத நடராஜர் இருக்கிறார் அப்படின்னா அது உத்தர கோசமங்கை. ஒரே ஒரு பஞ்சநதன கல்லால் வடிக்கப்பெற்ற நடராஜர் இருக்கிறார் அப்படின்னா அது ஊட்டத்தூர் சிவச்சேத்திரம். இந்த கோவிலில் சுவாமி அகிலாண்டேஸ்வரி சமேதராக சுத்தரத்னேஸ்வரராக காட்சி கொடுக்கின்றார். இந்த கோவிலில் சுவாமிக்கு முன்னால் நேர் எதிராக இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், எப்படி இந்த கோவிலில் வழிபடணும், அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிக விளக்கமாக சொல்ல போகிறோம். அது மட்டுமல்ல, நிறையா பேர் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோவிலோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா, தொலைபேசி எண் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவோட முடிவில் இந்த கோவிலுடைய குருக்கள் 2 பேரோட தொலைபேசி எண்களை கொடுத்திருக்கிறோம். அந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கோவிலிலிருந்து கிடைக்கும். இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து வடக்காக சென்னை ஹைவேல 40 கிலோமீட்டர் வந்தோம்னா பாடலூர் அப்படிங்கிற ஊர் இருக்கும். அந்த ஊரில் இருந்து கிழக்கு பக்கமாக 5 கிலோமீட்டர் வந்தால் ஊட்டத்தூரை அடையலாம். சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயத்தை அடைய முடியும். இந்த சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கு நேர் எதிராக பிரம்ம தீர்த்தம் இருக்கும். நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பிரம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தம் தான் சிறுநீரக நோய்கள், சிறுநீரக கற்கள், கேல் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பித்தப்பை கற்களை தீர்த்து வைக்கின்ற அருமருந்தாக இருக்கிறது. இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியுடைய திருநாமம் சுத்தரத்னேஸ்வரர். இவருடைய திருமுடியிலே மண்வெட்டிப்பட்ட தழும்பு இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது பஞ்சநதன நடராஜர். பொதுவாகவே சிலைகள் செய்யக்கூடிய கருங்கற்களை 5 விதமாக பிரிப்பார்கள். ஆலிங்க நதனம், பஞ்சநதனம், சிங்க நதனம், யாழி நதனம், யானை நதனம் என்று 5 வகையாக பிரிப்பார்கள். இந்த பஞ்சநதனம் அப்படிங்கிறது கோடி கோடியாக இருக்கக்கூடிய கற்களில் அபூர்வமாக இருக்கக்கூடிய கல் தான் இந்த பஞ்சநதன கல் அப்படிங்கிறது. அந்தக நரிமணம் அப்படிங்கிற வேர் பிளக்கக்கூடிய இந்த கல்லில் செய்யப்பட்ட சிலாமூர்த்தி தான் இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். முற்காலத்தில் கற்கண்டு சுவை கொண்ட நீர் ஊற்றுக்கள் பல இருந்ததாகவும், வானளாவு உயர்ந்த வில்வ மரங்கள் நிறைந்த குளுமையான பகுதியாக இந்த ஊற்றத்தூர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பல ஊற்றுக்கள் இருந்ததால் இந்த ஊருக்கு ஊற்றத்தூர் என்று பெயர் வந்தது. அது காலப்போக்கில் மருவி ஊட்டத்தூர் ஆனது. இங்கே திக்விஜயம் செய்த ராஜராஜ சோழன் இங்கிருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை கருதி சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்புகிறார். சோழேஸ்வரம் என்று பெயரிடுகின்றார். இக்கோவிலில் நித்திய பூஜைகள் நடப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றார். அதோடு அடிக்கொரு முறை இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார். அவ்வாறு வரும்பொழுது சேவகர்கள் வழியை சுத்தம் செய்த பொழுது ஒரு இடத்தில் மண்வெட்டிப்பட்டு குருதி பீரிட்டு வருகிறது. இந்த செய்தியை ராஜராஜ சோழனிடம் அறிவிக்கிறார்கள் சேவகர்கள். உடனே மன்னர் அங்கே விரைந்து வருகின்றார். அச்சமயத்தில் பெருக்கெடுத்து ஓடிய குருதியானது நின்று போய் சிவபெருமான் லிங்க திருமேனியாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கின்றார். அங்கே புதர்களை சுத்தம் செய்யும் பொழுது சிறிய ஊற்றோடு சேர்ந்த கிணறு இருக்கிறது. சித்தர் பெருமக்களை கேட்கின்ற பொழுது பிரம்மதேவன் இங்கே ஊற்று அமைத்து கிணறு அமைத்து அந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து தன் சாபம் நீங்க பெற்றார் அப்படின்னு சித்தர் பெருமக்கள் சொல்கிறார்கள். உடனே ராஜராஜ சோழன் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆலயம் எழுப்புகிறார். அதோடு அங்கிருந்த தெய்வீக கல்லான பஞ்சநதன கல்லில் நடராஜர் விக்கிரகம் அமைத்து வைக்கின்றார். நடராஜர் விக்கிரகம் வடிக்கப்பெறுகிறது. பொதுவாகவே விக்கிரகம் அமைக்கும் பொழுது கற்களை 3 விதமாக பிரிப்பார்கள். ஆண்கல், பெண்கல், அலிக்கல் என்று 3 விதமாக பிரிப்பார்கள். இதில் ஆண்கல்லில் ஆண் தெய்வங்களுடைய சிலாரூபங்கள் வடிப்பதும், பெண்கல்லில் பெண் தெய்வங்களுடைய சிலாரூபம் வடிப்பதும் சிறப்பானது. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சநதன நடராஜர் ஆண்கல்லில் செய்யப்பட்ட சிலாரூபமாக காட்சி கொடுக்கின்றார். இத்திருத்தலத்தில் மூலவரான சுத்தரத்னேஸ்வரரோடு உடனமர்கின்ற அம்பிகையுடைய திருநாமம் அகிலாண்டேஸ்வரி. இங்கே பஞ்சநதன நடராஜரோடு உடனமர்கின்ற அம்பிகையுடைய திருநாமம் சிவகாம சுந்தரி. இவர்களோடு விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வ யானை சமேதரான முருகப்பெருமான், சரஸ்வதி, மகாலட்சுமி, சூரியன், பைரவர், சனேஸ்வரன் இவர்களோடு 63 நாயன்மார்களும் பிரகாரத்திலே காட்சி கொடுக்கின்றார்கள். கிட்னி ப்ராப்ளம், கேல் பிளாடர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகும் பொழுது வெளியில் கடையில் 48
வெட்டிவேர் முடிச்சுக்கள் கொண்ட மாலை விற்பனை செய்வார்கள். அந்த மாலை ஒன்றை வாங்கிக்கணும். அதோடு 5 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு பாத்திரமோ அல்லது அங்கே விற்கக்கூடிய ஒரு கேனோ வாங்கி கொண்டு உள்ளே சென்று அந்த பிரம்ம தீர்த்தத்தை அந்த கேனில் நிரப்பிட்டு இங்கே பஞ்சநதன நடராஜருக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை வைத்து வெட்டிவேர் மாலையை சுவாமிக்கு சார்த்தி யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அவங்க பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு நடராஜரை வழிபட்டு அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை குடிக்கிறவங்க, அந்த தீர்த்தத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க முந்தைய நாள் இரவே இந்த தீர்த்தத்தில் 100 மில்லி, வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நீரில் 100 மில்லி எடுத்து ஒன்றாக கலந்து வெட்டிவேர் முடிச்சு ஒன்றை அதில் இட்டு ஊற வைத்து விட வேண்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் முகம் கைகால்களெல்லாம் கழுவி விட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த கோவிலிலிருந்து எடுத்து சென்ற விபூதியை இட்டுக்கொண்டு அந்த விபூதியை கொஞ்சம் அந்த தீர்த்தத்தில் போட்டு அந்த தீர்த்தத்தை வடிகட்டி குடித்து விட வேண்டும். வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். இந்த 48 நாட்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க முதல் கொண்டு யாருமே மாமிச உணவுகள், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வெளியில் போனாலும் சரி, வீட்டில் சமைக்கவும் கூடாது. வெளியில் போனாலும் ஹோட்டல்லையும் அந்த நான்வெஜ் உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அதோடு இறப்பு காரியங்களுக்கு செல்லக்கூடாது. அப்படி பக்கமான உறவுகள், நெருங்கிய உறவுகளில் யாராவது இறந்து விட்டால் இந்த நீரை குடிப்பவர்கள், இந்த தீர்த்தத்தை குடிப்பவர்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அங்கே செல்லலாம். வீட்டு விலக்கான பெண்கள் கையால் சமைத்த உணவுகளை இந்த தீர்த்தம் அருந்துபவர்கள் சாப்பிடக்கூடாது. அது மட்டுமல்ல, பெண்கள் வீட்டு விலக்காக இருக்கும் பொழுது இந்த தீர்த்தம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். 3 நாட்கள் முடிந்து 4வது நாளிலிருந்து மீண்டும் அதை தொடர்ந்து கொள்ளலாம். இப்படி ஊற வைத்த இந்த வெட்டிவேர் முடிச்சுக்களை அனைத்தையும் சேகரித்து வைத்து 48 நாட்கள் முடிந்த பின்பு நீர்நிலைகளில், அதாவது ஆறுகளோ அல்லது குளத்திலோ நீர்நிலையில் இந்த வெட்டிவேர்களை சேர்த்து விட வேண்டும். அதற்கு பின்பு இங்கே வந்து இந்த பஞ்சநதன நடராஜருக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். நிச்சயமாக குணம் காண்பார்கள். பரிபூரணமாக குணம் கிடைக்கும். இதில் 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து இந்த தீர்த்தத்தை அருந்தும் பொழுது சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் இந்த நோய்கள், கிட்னி சம்பந்தமான நோய்கள், கிட்னி கற்கள், கேல் பிளேடர் சம்பந்தமான நோய்கள், கேல் பிளேடர் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே சுத்தமாக நிவர்த்தியாகி, சுத்தமாக குணமாகி குணம் காண்பதை உங்களால் கண்கூடாக காண முடியும். எண்ணற்ற மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய அருள் பெற்று இந்த நோயிலிருந்து நீங்க பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்களை தீர்ப்பது மட்டுமல்ல, எத்தனை வருடங்களானாலும் இந்த தீர்த்தம் கெட்டு போகாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த பிரம்ம தீர்த்தம். நடராஜ பெருமானோடு உடனறையக்கூடிய அம்பிகையான சிவகாம சுந்தரி தன்னுடைய திருமுகத்தை ஒரு பக்கமாக சாய்த்து சிவபெருமானுடைய, அதாவது நடராஜ பெருமானுடைய திருநடனத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வடிவத்திலேயே காட்சி கொடுக்கின்றார். சோழ மன்னரான ராஜராஜ சோழனுக்கு ஏற்பட்ட சிறுநீரக பிரச்சனையை இச்சுவாமி தீர்த்து வைத்ததாக நம்பப்படுகிறது. சிவச்சேத்திரங்கள் தோறும் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வந்த திருநாவுக்கரசர் இந்த சேத்திரத்திற்கு வர எண்ணி வந்தபொழுது பாடலூரில் நின்று பார்த்தபொழுது இங்குள்ள மணல்கள் எல்லாம் சிவலிங்கமாக காட்சி தர உள்ளே வருவதற்கு அஞ்சி பாடலூரிலேயே நின்று தேவாரம் இயற்றுகின்றார். அதனால தான் அந்த இடத்திற்கு பெயர் பாடலூர் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இங்கே நந்தி கிழக்கு நோக்கியபடி அமர்ந்திருக்கின்றார் சுவாமிக்கு முன்பாக. இதற்கு ஒரு காரணம் கர்ண பரம்பரை கதை சொல்லப்படுகிறது. கங்கை முதலான 7 நதிகள், வற்றாத ஜீவநதிகளான இந்த 7 நதிகளுக்குள் தாங்களுள் பெரியவர்கள் யார் என்கின்ற பிரச்சனை எழுகின்றது. இந்த பிரச்சனையை சிவபெருமானிடம் கொண்டு வருகிறார்கள். சிவபெருமான் தன்னுடைய வாகனமான இந்த ரிஷபத்தை, இந்த நந்தி தேவரை அழைத்து இந்த பிரச்சனையை முடித்து வைக்கும்படி சொல்கின்றார். உடனே நந்தி தேவர், உங்கள் 7 பேரையும் நான் விழுங்கிவிடப் போகிறேன். என்னை மிஞ்சி யார் வெளியே வருகிறார்களோ அவர்கள்தான் இதில் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். உடனே இந்த 7 ஆறுகளையும் முழுமையாக குடித்து விழுங்கி விடுகின்றார். இந்த 7 நதிகளுள் கங்கையானவள் நந்திதேவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்றாள். இந்த கங்கைதான் இந்த கோவிலின், இந்த ஊட்டத்தூரின் வடக்கு பாகத்தில் நந்தியாறு என்ற பெயரோடு இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்திரன் இங்குள்ள நடராஜ பெருமானை வணங்கி தான் இழந்த இந்திர பதவியை மீண்டும் பெறுகிறார்.
இந்த கோவிலில் இன்னொரு அதிசயம், இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சுத்தரத்தினேஸ்வரர் கோயிலில் எண்ணற்ற அதிசயங்கள், சிறப்புகள் இருக்குது. அதில் இந்த குறிப்பாக இந்த சூரியன் சிவபெருமானை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் 12, 13, 14 தேதிகளில் சூரிய ஒளியானது சுவாமி மீது படர்கிறது. சூரியன் இதன் மூலமாக சுத்தரத்தினேஸ்வரரை வணங்குகின்றார். அதோடு வைகாசி விசாகத்தன்று சூரியனுடைய ஒளியானது சுவாமி மீது வெறும் 3 நிமிடங்கள் மட்டும் படரும். அப்பொழுதும் சூரியன் சுவாமியை தன்னுடைய ஒளிக்கிரணங்கள் மூலம் வழிபடுகின்றார். அதோடு இந்த ஆலயத்தில் கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பெரிய விதானத்தில் நவக்கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது. மேலே அந்த கொடிமரத்துக்கு அருகில் இப்படி அற்புதமான பல அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த தீர்த்தமானது பல பேர்த்துடைய நோய்களை, பல பேருடைய பிரச்சனைகளை, சிறுநீரகம் மற்றும் பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலருடைய வாழ்க்கையில் ஜோதியை ஏற்றி வைத்திருக்கிறது. பலருக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உண்மையில் நிறையா பேரை பார்க்குறோம். நிறையா பேர் அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, தங்களுடைய நோய் நீங்க பெற்று அபிஷேகம் பண்ணுறாங்க. இது மட்டும் அல்லாமல் பெரிய பெரிய சிறுநீரகத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்கே வந்து வணங்குறாங்க. நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரகத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த சுவாமியை வந்து வணங்கி தங்களுடைய தொழிலில் சிறந்த பெயரை பெறுகிறார்கள். தங்களுடைய தொழிலில் பாண்டித்துவத்தை பெற்று மக்களுக்கு, நோயாளிகளுடைய நோயை தீர்த்து வைக்கிறார்கள். இந்த கோவிலுடைய சுவர்களில் பல கல்வெட்டுக்கள் சிதறி கிடக்கிறது, பல கல்வெட்டுக்கள் நிறைந்து கிடக்கிறது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் இந்த அறநிலையத்துறையும் இந்த கல்வெட்டுக்களை படி எடுத்தால் நன்றாக இருக்கும். படி எடுத்திருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. படி எடுத்தால் பல செய்திகள் இங்கே கிடைக்கும். ராஜராஜ சோழன் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், அந்த மன்னர், அந்த சோழ ஆட்சி காலங்கள் பற்றிய செய்திகள் கூட இந்த கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த திருக்கோவிலில் திருப்பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. பல பேருடைய நோய்களை தீர்த்து வைத்து பல பேருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி பல பேருக்கு மறுவாழ்வு கொடுத்த இந்த கோவில் நிதி நெருக்கடியின் காரணமாக திருப்பணிகள் சுணக்கமுற்று இருக்கிறது. இந்த கோவிலுடைய திருப்பணிகள் நிறைவடைவதற்கு பக்த கோடிகள் அனைவரும் தாராளமாக தானாக முன்வந்து தாராளமாக நன்கொடைகளை வாரி வழங்கி இந்த திருப்பணிகள் நிறைவடைய செய்ய வேண்டும். அனைவரும் சிவனுடைய அருள் பெற்று நோய்கள் நீங்க பெற்று வாழ வேண்டும். ஓம் நம